பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிய மகான்மையராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு. சமரசவேதநாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாமநன்னாதமே மெய்வழியாண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரயுகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மையராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலிப்பு. நமது மூதுரை குகந்தோர்களே, குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வம் அருளால் இந்த குழுவானது நம் தெய்வம் அவர்களின் அருளமுதினை உண்டு பல்கி பெருகும் என நம்புகிறோம். கடந்த 8 வாரங்கள் இந்த 8 வாரமா தெய்வம் மனிதனுடைய மேம்பாட்டினுடைய சிறப்பை பற்றியும் இந்த தேகத்திலேயே 6 பிறப்பும் இருக்குதுங்கிற உண்மையையும் அறிவைங்கிற பருவம் வந்தவுடனே 7வது பிறப்பு ஒரு மனிதன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற தத்துவத்தையும், அப்படி எடுக்கலன்னு சொன்னா யமன் கைவசப்பட்டு கசப்பு தீட்டு பெண்ணாற்ற ஜலம் வெளியாகி கற்பாந்த கோடிகால நரக அவஸ்தைக்குள் உட்புகுவான் என்ற பேர் உண்மையை நமக்கு அவர்களுடைய திருவாக்கின் மூலமாக விவரித்து நம்மை தெளிவு பெறச் செய்தார்கள். போன வாரம் என்ன பேசணும்ன்றது யாருக்காவது நினைவு இருக்கா? நமஸ்காரம். ஆமா 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 பரவாயில்ல, பாயிண்ட் அது. அதுக்கு ஒரு பாட்டு கூட தெய்வம் எழுதி வச்சதுன்னு பாடணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அது வரும், மறுபடியும் யூடியூப்ல வரும். அப்போ சாதாரணமா எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்துல 84 லட்சம் ஜீவராசிகள் உயிர் வாழறதா வேதங்கள் சொல்லுது. ஏன் இதை ஒவ்வொரு முறையும் சொல்றோம் அப்படின்னா, அந்த ஜீவராசிகள்ல மனுஷனும் ஒருத்தனா இருக்கான். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனை அறியும் சக்தியும், மனிதனுக்குள்ளதான் இறைவன் குடியிருக்கிறாங்கிற பேருண்மையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் மனித பிறவி ரொம்பவும் அரிதான ஒரு பிறவி ஜீவராசிகள்ல வச்சு அப்படிங்கிறத நம்ம தெய்வம் அங்கங்க சுட்டி காமிச்சிருக்காங்க. அது போலவே இன்றைய தினமும் அந்த 7வது பிறப்பினுடைய
தொடர்ச்சியும் அதனுடைய மேன்மையை தெய்வம் எந்த அளவுக்கு நமக்கு உத்தரவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத யமன் படர் அடிப்படு தோடா இதக்கூர் வாக்கியம் 325. அதுல நமக்கு மிகவும் துல்லியமா எடுத்து பேசுறாங்க. அதை நாம இப்ப பார்ப்போம். யமன் படர் அடிபடு கோடா இதக்கூர் வாக்கியம் 325. திருச்சிராப்பள்ளியில பேசியிருக்காங்க. இந்த உயிராணி திருவசனம்ங்கிற தலைப்புல வரும். அது இடையில இருந்துதான் நான் அந்த எடுத்திருக்கேன். 351வது பக்கம் 2வது பேராகிராஃப் அதுல இருந்து தொடருது. அந்த கோடி சூரிய பிரகாச விஸ்வரூபத்தை தரிசித்து அந்த கோடி சூரிய விஸ்வரூபத்தை தரிசித்து அனுபவிக்கத்தான் இந்த மனுத்தூலம் வந்தது. அப்படிக்கில்லாமல் இந்த உலகிற்கு மனு வந்தது செத்து அவஸ்தைக்கு போவதற்குத்தான் என்று எந்த வேதத்தையும் கொண்டும் என் முன்னால் நிரூபிக்க முடியாது. ஒளிநாடால கேட்பாங்க தெய்வம், மனிதன் சாக பிறந்தவன் அல்ல, மனிதன் சாகத்துக்கு தான் பிறந்தான் அப்படிங்கிறத இதேதான். இதை அப்படியே ஒளிநாடால வரும். உயிராணி திருவசனம் என் முன்னால் நிரூபிக்க முடியாது. எங்க வெப்பம் செத்து போனானா, உன் பாட்டம் செத்து போனானா, அப்படி இருந்தாக்கா ஏன் வருஷம் திவசம் கொடுக்குற அப்படின்ட்டு கேள்வி கேட்பாங்க. அதனால செத்து அவஸ்தைக்கு போவதற்குத்தான் என்று எந்த வேதத்தை கொண்டும் என் முன்னால் நிரூபிக்க முடியாது. மனுவை இறைவன் சாக படைக்கவில்லை. பின்ன என்ன? இப்ப இருக்கிற இவனுடைய இந்த பீத்த உடலை தூக்கி எறிந்துவிட்டு இதற்குள் இருக்கிறதே எக்கோடி காலத்திற்கும் அழியாத ஜீவ பிரகாச தங்க உடல், அதை பெற்று நித்தியனாக வாழவே இவனை படைத்தான். அதற்காகவே அந்த அறிவென்கிற மாணிக்கத்தையும் இந்த உடலில் வைத்து படைத்திருக்கிறான். அந்த கடந்த சில வாரத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது அறிவைங்கிற பருவம் வரும்பொழுது அறிவுங்கிற மாணிக்கத்தை பதிப்பிக்கிறான் அப்படின்னு உத்தரவு பண்ணுவாங்க. அப்போ அந்த அறிவை பருவம் வரும் வரை மனிதன் என்ற தேகத்துல இருந்தாலும் அது மனித பிறவியிலே சேர்க்கலைங்கிறது தான் அர்த்தமாகுது. அப்போ அந்த அறிவுங்கிற மாணிக்கம் பதிச்ச பின்னாடிதான் தனக்குன்னு ஒரு சுய சிந்தனையும் தனக்கு இன்னது தேவை அதுல ரொம்ப விளக்கமாவே சொல்றாங்க. அந்த பருவம் வந்ததுக்குண்டான அடையாளங்கள் எல்லாமே
ரொம்பவும் தத்ரூபமா பேசியிருக்காங்க தெய்வம். அப்போ தனக்குன்னு சேமிக்கிற அந்த பழக்கம் வந்துருது. அது வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஒருத்தர் கொடுத்து வாங்கி பழகிட்டு இருந்தது, அந்த அறிவை பருவம்னு வந்த உடனே தான் சம்பாதிக்கணும், தனக்குன்னு ஒரு அழகு வேணும், தனக்குன்னு இப்படி இருக்கணும், எல்லாமே தன் இஷ்டப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதனுக்கு வந்துருது. அன்று முதல் இவங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுது. அறிவை பருவம் வந்த உடனே அறிவுங்கிற மாணிக்கத்தை உன்னுள் பதிப்பிக்கிறான்னு அந்த வாக்கியத்துல சொல்லுவாங்க, உத்தரவு பண்ணுவாங்க தெய்வம். அன்றிலிருந்து இறைவனை இவன் அடையணுங்கிற விதி அவனுக்கு தலையில விழுந்துடுது. அது வரைக்கும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இவனுக்காக படைச்ச படைப்பெல்லாம் இவன் சாப்பிட்டு இருப்போம்ல நாமெல்லாம். அந்த அறிவை பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இறைவன் படைச்சது தானே நம்ம எல்லாருமே சாப்பிட்டு உண்டு வளர்ந்தோம். அதுக்கு கணக்கு கிடையாது, இனாம். அதுக்கப்புறமும் எப்பவாவது சந்திச்சிருவான் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டி அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தியா இறைவன் இருக்கிறார். அந்த 7வது பிறப்பை எடுக்காம விட்டுடும் போது அவரே பிடிச்சி தள்ளிடுறாரு. எமங்கிட்ட நாமே தள்ளி விடுவோம் அப்படின்னு வாக்கியத்துல உத்தரவு பண்றாங்க. அப்ப அதற்காகவே அந்த அறிவென்கிற மாணிக்கத்தையும் இந்த உடலில் வைத்து படைத்திருக்கிறான். மனுவை தவிர வேறு எந்த ஜீவராசிக்காவது இந்த அறிவு மாணிக்கம் இருக்கிறதா? இல்லவே இல்லை. யானை முதல் எறும்பு கடை 84,100,000 ஜீவராசிகள் அவ்வளவையும் எடுத்துக்கொண்டாலும் சரியே, அவ்வளவுக்கும் மனிதனுக்குள்ள இந்த அறிவு திவிலை கூட கிடையாது. அப்போ இந்த உன்னத அறிவை மனிதனுக்கு மட்டும் எதற்கு தந்தான் அப்படிங்கிற கேள்விய தெய்வம் கேட்கலன்னா நம்ம சிந்தனைக்கு வந்திருக்குமா? அறிவு அறிவு அறிவுன்னு பேசுறோம், அறிவு இல்லை அப்படின்னா கோபம் வருது. அறிவு கெட்டவனே அப்படின்னா என்னையாரா அறிவு கெட்டவன்னு சொல்ற சண்டைக்கு போறாங்க. அப்போ அறிவினுடைய செயல் என்னன்னே தெரியல. தெய்வம் தான் எப்பா உனக்கு அறிவு கொடுத்ததனுடைய பயன் உன்னுள் இருக்கும் அந்த நித்தியனாகிய பரம்பொருளை நீ தரிசிக்கணும். அவங்களோட நீ அந்யோன்யமாகணும். அப்பதான் உன்னுடைய மரண தருவாயில அவங்க உனக்கு உதவி உன்னை காப்பாத்துவாங்க. யமன்பதி எல்லைன்னு பேரு. அது பார்டர், சென்டர் இருக்கும் கோடு. அந்த பக்கம் யமன்பதி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவன்பதி. இந்த மயில் கல்லெல்லாம் வச்சிருக்கிறாங்கல்ல, இத்தனை கிலோமீட்டர் ஊருக்கு பேர் போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த ஊரோட எல்லை முடிவு, அந்த பக்கம் பார்த்தா இந்த எல்லையோட முடிவுன்னு அந்த ஊருக்கு பேர் போட்டிருப்பான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில அந்த டெட் எண்ட்ல பார்க்கும்போது அந்த பக்கம் யமன்பதிக்கு போறதுக்கு ரூட்டு காமிக்கும், இந்த பக்கம் சிவன்பதிக்கு ரூட்டு காமிக்கும். யமன்பதிக்கு நம்ம யாரும் போக வேண்டாம், அது சறுக்கு மரம். சருன்னு கொண்டு போய் காலை வச்ச உடனே இழுத்துரும். ஒரு சேத்துக்குள்ள போய் சகதியில கால் விட்டா மாட்டிக்கிறோம்ல, காலை எடுக்க முடியாது. ஒரு கால் வச்சோம்னா இன்னொரு கால் இன்னும் ஆழமா போவோமே தவிர மேல வர முடியாது. புதைக்குழி இருக்க இந்த திருச்சி பக்கத்துல முக்கம்புல இருக்கு. உள்ள போனவங்க எத்தனையோ பேர் அதுல மாட்டி இறந்து போயிட்டாங்க. கால் எடுத்து அந்த ஸ்டிப்னஸ் இருக்காது, கெட்டி பொது பொதுன்னு உள்ள போயிடும். அப்போ அந்த அறிவுங்கிற மாணிக்கம் தீவிலை கூட கிடையாது. இந்த உன்னத அறிவை மனிதனுக்கு மட்டும் எதற்கு தந்தான்? இந்த சிந்தனையை தான் தெய்வம் நமக்குள்ள விதைக்கிறாங்க. இதுதான் விதை. இந்த கேள்வி, இந்த கேள்வியை கேட்கலன்னு சொன்னா நாம நினைச்சிட்டு இருக்க அறிவு இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, அந்த அறிவு அழிவு என்று தான் சொல்ல வேண்டும்னு இன்னொரு வாக்கியத்தில் தெய்வம் பேசுவாங்க. உம்மிடம் இருப்பது அறிவா,
அறிவு இல்லை, அழிவு என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா அறிவினுடைய செயல் வந்து ஒரு குருபிரானை தேடி அடைஞ்சி அவங்களோட மனோநோக்குக்கு இணங்கி அவங்க கிருபையால அந்த மேனில 7ஆம் பிறப்பை நம்ம அடையணும். அதுல இருந்து தவறும் பொழுது மேற்படியால் வந்துருவான். இதுதான் தெய்வம் அடுத்தடுத்து அந்த 7 பிறப்பினுடைய மேன்மையை வந்து குத்தி குத்தி காமிக்கிறாங்க நம்மளுக்கு. இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. அது வாழ்கிற மாதிரி வாழ்ந்து சாவதற்கா? இந்த உன்னத அறிவை மனிதனுக்கு மட்டும் எதற்கு தந்தான்? அது வாழ்கிற மாதிரி வாழ்ந்து சாவதற்கா இவனுக்கு இந்த அறிவை தந்திருப்பான்? நினைச்சு பார்க்கணும் நம்ம. எல்லா ஜீவராசிகளும் பிறக்குது, வளருது, வாழுது, சாவுது. மனிதனும் பிறக்கிறான், வளர்றான், வாழறான், செத்து போறான். அப்ப ரெண்டுத்துக்குமே பெருசா ஒன்றும் வேற்றுமை இல்லையே. அப்ப அந்த 6வது அறிவினுடைய பயன்பாடு இன்னதுன்னு தெரியாத உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம தெய்வம் நம்ம மேல கருணை கொண்டு உன்னுடைய வாழ்க்கை இது அல்ல பாடியிருக்காங்க. எல்லா பெரியவங்களும் இந்த வாழ்க்கையை துச்சமா நினைச்சு பாடி வச்சிருக்காங்க. ஆனா அதை படிச்சு தெரிஞ்சு தெளிவடைகிற அளவுக்கு நம்ம அறிவு வேலை செய்யல. ஆனா அது புரியுது, ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அதுக்காக வேண்டி எங்கெங்கயோ போய் தேடி இருப்போம். அங்க அங்க இல்லாத ஒரு இடத்துல போய் தேடி என்ன பண்ண முடியும்? எத்தனையோ பெரிய பெரிய கோயில்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. தெய்வம் அதுக்கு உத்தரவு பண்றாங்க. இறைவன் கடவுள் என்று ஒன்று உண்டு என்ற நினைப்பு மனிதனுக்கு சதா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மகான்கள்லாம் அந்த பெரிய பெரிய கோயிலை கட்டி வச்சாங்க. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பணம் செலவாகுது. ஆனா மெய்வழிச்சாலையில ஒரு செலவும் இல்லைங்க, ஒரு செலவும் கிடையாது. இப்ப இங்கிருந்து கோயம்புத்தூர் வரணும்னா ட்ரெயின்ல ஏறினா டிக்கெட் வாங்கணும், பஸ்ல வந்தா டிக்கெட் வாங்கணும், கார்ல வந்தா டீசல் போடணும், அப்புறம் பயணச்செலவு இருக்குது. ஆக மொத்தம் ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா யாரா இருந்தாலும் செலவு பண்ணாம அந்த எல்லையை போய் அடைய முடியாது. அதானே உண்மை. ஆனா தெய்வம் உத்தரவு பண்றாங்க, கைலாயம் குடிபுகுதற் பூசை கப்பா, காசு பணம் தேவையில்லை, செலவும் இல்லை. இப்ப காசு பணம் செலவு இல்லாம கைலாயம் போனோம்னா அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? அதுக்கு இது மாதிரி உட்கார்ந்து பேசுறத கேட்கணும். நாம பேசுறோம் அப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி நான் இதை படிக்கணும். படிச்சு தெய்வத்துக்கிட்ட, தெய்வமே இன்னைக்கு என்ன பேச சொல்லணும், நீங்க கொடுங்க, நான் பேசுறேன். அவ்வளவுதான். அன்பர்கள் அன்பு உள்ளங்கள் நிறைய வராங்க, உங்களை பத்தி கேள்விப்படுறாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலத்தை அன்பு பாலத்தை உருவாக்கணும். அதான் இதனுடைய நோக்கம். அப்ப அவ்வளோ செலவில்லாம கைலாயம் குடிபுகுதற் பூசைக்கப்பா, காசு பணம் தேவையில்லை, செலவும் இல்லை, பழம் பட்சணமும் தேவை கிடையாது. என்ன வேணும்? அன்பு வைக்கணும். யார் மேல அன்பு வைக்கணும்? தெய்வத்தின் மேல. அந்த அன்பு தான் நம்மளை கடைசியில சிவமாக்கும். இந்த உன்னத அறிவை மனிதனுக்கு மட்டும் எதற்கு தந்தான்? அது வாழ்கிற மாதிரி வாழ்ந்து சாவதற்கா? இவனுக்கு இந்த அறிவை தந்திருப்பான்? இல்லை, தரவில்லை. இந்த அறிவு என்கிற மாணிக்கத்தை உனக்கு தந்தது
சாவுக்கோ இந்த பீத்த பிழைப்புக்கோ பீத்த பொருள் சம்பாதிக்கிறதுக்கோ அல்ல. அப்போ அறிவை கொண்டு என்ன சம்பாதிக்கணும்? அது ஒருத்தர் பாடுறாரு, அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல். அறிவை கொண்டுதான் அறிவை காண வேண்டும். அப்ப நம்ம கிட்ட அறிவு மனமா இருந்தது. அந்த மனதை மெது 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 மெதுவா ஆசான் என்ன பண்ணுவாரு? அறிவா மாத்துவாரு. அறிவா மாத்தணும்னு அது அறிவா மாறும்பொழுது இறைவனை பார்க்கும். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? அறிவாகாரமா இருப்பாங்க. அருவ பொருள், அந்த அருவ பொருளை அருவத்தால தான் பார்க்க முடியும். அப்படின்னா சிந்திக்கணும். சிந்திச்சு பார்க்கும்பொழுது அவங்களுடைய செயல் நமக்கு தெளிவு வருது இல்ல? அதுதான் அந்த செயலை புரிய 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 அன்பு மேலோங்கும். நிஜமான பொருளை சம்பாதித்து நீ எக்கோடி காலத்திற்கும் ஆண்மையனாக இருந்து வாழவே இந்த நரஜன்மத்தில் உன்னை படைத்தது. அது இப்ப எப்படி போச்சு என்றால், இதை பேசக்கூட ஆளே இல்லாத, தூசி கூட இந்த நினைவே இல்லாத எல்லைக்கு போய்விட்டது. இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து, கவிதாக்கா அண்ணா நீங்க பேசுறீங்களா? ஐயா கரும்பு தின்ன கூலியா? நல்லா பேசலாங்க. விளையாட்டு போல ஆரம்பிச்சு இப்ப 3 மாசம் ஓடிடுது. இப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் பேரோ நிறைய பேரோ அந்த செவியில இந்த அருளமுதம் போய் சேருது. அப்போ அந்த அருளமுதம் போய் சேர சேர என்ன ஆகும்? அமிர்தத்தை உண்டவங்க எல்லாம் யாரு? அமிர்தத்தை உண்டவங்க எல்லாம் யாராயிடுவாங்க? தேவர்களாய் ஆயிடுவாங்க. அப்போ அமிர்தம் என்ன பண்ணும்? விஷத்தை முறிக்கும். இப்ப நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போனா என்னென்னமோ கிறுக்கி தள்ளுறாரு, அதை போய் வாங்கி சாப்பிடுறோம். அது என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்க்கறதே கிடையாது. ஏன்னா அவர் ஃபேமஸ் டாக்டர். அவர்கிட்ட போனா எல்லா நோயும் பறந்துடும், மரணத்தை தவிர. அப்போ அது உள்ள என்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணாமலேயே அவர் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையில நம்ம அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுவோம். அப்ப நோய் தீந்துரும். அது மாதிரி பிறவி நோய் ஒண்ணு இருக்குல்ல, தூலவாதனை வந்தா தூல பண்டிதன் போய் சரி பண்ணிடுவாரு. ஜீவனுக்கு ஒரு வாதம் வரப்போதே, மரணம்ங்கிறது வரப்போதே, அப்ப யார்கிட்ட போனா அதை சரி பண்ணுவாரு? ஜீவ பண்டிதர்கிட்ட போனாதான் சரி பண்ணுவார். அவர் மாதவம் வச்சிருக்கிறார். அந்த மாதவத்தை கொடுத்தாதான் மரணம் நமக்கு போகும். அந்த மாதவத்தை எப்படி நம்ம பெறது அப்படின்னா இப்படிதான். வேற ஒன்றும் பெரும் பாடெல்லாம் கிடையாது. ஒரு மணி நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு உட்கார்ந்தோம்னா இதுல இந்த வாக்கியத்துல அவரவருக்கு தேவையான சமாச்சாரங்கள் உள்ளடக்கி இருக்கும். இதுதானே நாம நினைச்சோம், இதுதானே நாம நினைச்சோன்னு அந்த நேரத்துல நமக்கு தெளிவு ஏற்படும். அப்போ ஆசான் நமக்கு துணையா அங்க நிற்பாங்க. நீ எக்கோடி காலத்திற்கும் ஆண்மையனாக இருந்து வாழவே இந்த நரஜன்மத்தில் உன்னை படைத்தது. அது இப்ப எப்படி போச்சு என்றால், இதை பேசக்கூட ஆளே இல்லாத, தூசி கூட இந்த நினைவே இல்லாத எல்லைக்கு போய்விட்டது. இந்த பேச்சே இல்லாத உலகத்தில் நாம் குடியிருக்கிறோம். நாம் எதற்காக பிறந்தோம் என்று பேசுகின்ற உலகத்தில் நாம் இல்லை. இன்னொரு வாக்கியத்துல உத்தரவு பண்ணுவாங்க, நாம் ஏன் பிறந்தோம், கடைசியில் நம்மளுடைய கதி என்னவாகும் என்று ஆய்ந்து ஆய்ந்து எண்ணுகின்றவனே மனு. அந்த சிந்தனையே நமக்கு இல்லையே. இடிச்சு இடிச்சு நம்மளை சொல்லி சொல்லி தானே இப்படி இந்த மாதிரி நீ இதுக்காக வந்தவன் அல்ல,
அப்படிங்கிற உண்மைய நம்ம காதுல வழிய வந்து ஓதுனாங்க. ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கோ தேடி தேடி போய் ஊதுனாங்க. எதுக்கு ஊதுனாங்க? தெளிந்து தெளிந்தறிய, தெளிந்து தெளிந்தறிய ஊதுது சங்கே, ஊதுது சங்கே தேசிகர் பொற்பாதம் போற்றி ஊதிடும் சங்கே. இந்த சங்கு தேசிகர் பொற்பாதம் போற்றி தான் உங்ககிட்ட ஊதிக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க ஊதுனதுதான் வலம்புரி சங்கு. அவங்களோடது தெய்வம் வச்சிருக்கிறது வலம்புரி சங்கு. அந்த வகையில நாம் எதற்காக பிறந்தோம் என்று பேசுகின்ற உலகத்தில் நாம் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், தெய்வம் உத்தரவு பண்றான், நீ ஏன் தெரியுமா பிறந்த? தெரிஞ்சுக்கோ. இது வரைக்கும் யாரும் உனக்கு சொல்லல, நான் சொல்றேன், கேட்டுக்கோ. அதாவது தேவனாக மரணமில்லாத பெருவாழ்வு வாழ எக்கோடி காலத்தும் அழிவில்லாத அந்த பேரின்பத்தை அனுபவிக்க பிறந்த மகனே நீ. இது சத்தியம். அவசியமா? நம்ம கிட்ட இப்ப யாருன்னா சொன்னா நம்பலன்னு வச்சுக்கோங்க. சத்தியமா சொல்லு. சத்தியமா? அப்ப சத்தியமா சொன்னா நம்பிடுவோம். அப்படிதானே உலகத்துல? அப்ப சத்தியத்துக்கு என்ன ஒரு பவர்! முக்தியின் சித்தியிடமே சத்தியம்னு ஒரு வாக்கியத்துல சொல்லுவாங்க. ஒருவன் சத்தியத்தோட நடந்தா முக்தி அடைஞ்சிடலாம். ஆனா சத்தியமே உருதாங்கி வந்திருக்கே இங்க. அவங்க சொல்றாங்க நம்மிட இது சத்தியம். எது சத்தியம்? அதாவது தேவனாக மரணமில்லாத பெருவாழ்வு வாழ எக்கோடி காலத்தும் அழிவில்லாத அந்த பேரின்பத்தை அனுபவிக்க பிறந்த மகனே நீ. இது சத்தியம். நிரூபிப்பாங்க. எங்க நிரூபினா வா, நிரூபிக்கிறேன். என்ன நம்பினா செயல் நிரூபணை ஆகும். நம்புறதுக்கு தான் நம்ம உள்ளம் இடம் கொடுக்கலையே. ஏதோ தட்டி தட்டி ஒரு கூட்டத்தை நம்ம தெய்வம் மெய்யறிந்த மக்களாய் நம்மளை வச்சிருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் வித்து இருக்கிறது. அப்படியானால் தேவனாக ஆவதற்குரிய வித்து எது? உலகத்துல எல்லாத்துக்கும் வித்து இருக்குதுன்றது தெரியுது. இப்போ கசகசா மாதிரி இருக்குது ஆலமரம். அந்த ஆலமரத்துல அந்த நூண்டு கசகசா விதைக்குள்ள அவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்குதா இல்லையா? ஆனா அந்த ஆலமரம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஒரு மாங்கொட்டையை பார்த்தோம்னா அது பாட்டுக்கு பார்த்தா அது முளைச்சி வருது. அந்த மாங்கொட்டையை பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த தோற்பா இருக்கிற அதுக்குள்ள அந்த சது மாதிரி இருக்கிறத பிரிச்சு பார்த்தோம்னா அது உள்ள ஒண்ணுமே இல்லை. ஆனா அது உள்ளதான் அந்த மரமே அடங்கி இருக்குது. வித்ததில் மரமாய் மரமதில் வித்தாய் எழுதுறாங்க பாட்டு. இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ குருபிரான் எப்படி பார்ப்பாங்கன்னா, வித்துக்குள்ள போய் மரத்தை பார்க்கறவங்க, நமக்குள்ள போய் நாம யாருங்கிறத பார்க்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருக்கு, வல்லபம். அதுதான் கேட்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் வித்து இருக்கிறது. அப்படியானால் தேவனாக ஆவதற்குரிய வித்து எது? நாம தான் என்ன? மெய்வழிக்கு வரத்துக்கு முன்னாடி நரன் அப்படின்னு இருந்தோம் இல்லையா? அததான் இங்க குறிப்பிட்டு பேசுறாங்க. தேவனாவதற்கு வித்து நரன். வேறு ஏதாவது வித்து இருக்கிறதா என்றால் இல்லை. இந்த நரன் தான் மனிதனாகி தேவனாவது.
இதை மறந்துவிட்டு தேவனாவதற்கு தந்த அறிவு மாணிக்கம், அழியாத நித்திய உடலை பெற்று வாழக் கொடுத்த அந்த அறிவு மாணிக்கம் இப்ப என்ன ஆச்சுது? என்ன ஆச்சுது? ஈனச் செயலுக்கு போயிட்டான். அந்த ஈனச் செயல் பண்றதுனாலதான் அந்த ஈனத்தனமான ஒரு செயல்ல போய் மாட்டி கடைசியில தன் ஜீவனை பறி கொடுத்துறான். எப்படியோ நம்ம தெய்வத்தினுடைய அருளால தப்பிச்சுக்கிட்டோம். நித்திய உடலை பெற்று வாழக் கொடுத்த அந்த அறிவு மாணிக்கம் இப்போது என்ன ஆச்சு? உணவு பிரச்சனை என்று சொல்லித் திரிவதாக போச்சு. எவ்வளவு கீழ்த்தரமான செயலுக்கு அதை கொண்டு போய் உபயோகிக்கிறோம் என்று பார். இன்னும் மிருகங்கள், பறவைகள், ஜலம் வாழ் ஜந்துக்கள் என்று எவ்வளவோ ஜாதிகள் இருக்கின்றனவே. இந்த உணவு பிரச்சனை அதுகளுக்கெல்லாம் கிடையாதோ? நியாயம்தானே இந்த கேள்வி? எல்லாத்துக்கும் பசிக்குது இல்ல? பசி எடுக்காத ஜீவராசி ஏதாவது இருக்குதா உலகத்துல? எல்லா ஜீவராசிக்கும் பசிக்குது, எல்லாமே சாப்பிடுது, எல்லாமே வளருது, எல்லாமே வாழுது, எல்லாமே செத்து போகுது. ஆனா இந்த மனிதன் மட்டும்தான் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் உணவு பிரச்சனை, பசி பசி, நாளைக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு பரவா பறந்து திரிகின்ற துகள் பிறவியரேன்னு தேடு கொடுத்துல சொல்லுவாங்க. உணவு பிரச்சனை அதுகளுக்கெல்லாம் கிடையாதோ? அவையெல்லாம் வாழலையோ? அவைகள் எல்லாம் தானே வாழுது. இது ஒரு வார்த்தை என்று வாயிலே பேசிக்கொண்டு திரிகிறாயே, என்னடா அப்பா அவ்வளவு அருமையானது உன்னுடைய உணவு? தொண்டைக்கு கீழே போச்சுன்னா எல்லாமே மாறி போகுது. அந்த ருசியும் மனமும் குணமும் எல்லாம் நாக்கு தாண்டுச்சுன்னா மாறிடுது. அது ஒருத்தர் சொல்றார், உண்டதெல்லாம் மலமே அப்படின்னு சொல்றார். என்னடா அப்பா அவ்வளவு அருமையானது உன்னுடைய உணவு? கவனமாய் கேள். நமக்கு உத்தரவு பண்றாங்க. இப்ப குழுவுல சேர்ந்திருக்கிறோம்ல, நமக்கு கவனமாய் கேள். எழுவகை தோற்றத்தில் கீழ் மட்டத்தில் உள்ள தாவர வர்க்கத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சந்தன மரத்தை ஓரிடத்தில் வைத்தால் அதற்கு வேண்டிய உணவை அது எப்படி எடுத்து சாப்பிடுது? அதற்கு பக்கத்திலேயே ஒரு எட்டி மரத்தை வைத்தால் அந்த உணவை இது தின்னுமா? தின்னாது. சந்தன மரம் பக்கத்துல இருக்கிறதுனால சந்தன வாசனை எட்டி மரத்துக்கு போயிடுமா? அதே மாதிரி எட்டி மரத்தோட கசப்பு சந்தன மரத்துக்கு ஏறிக்குமா? ஏறாது. அதை எப்படி தெய்வம் நமக்கு அந்த உபமானம் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள மாதிரி சொல்றதுக்கு முடியாதுங்க. இது அதனுடைய அந்த உணவை இது தின்னுமா? தின்னவே தின்னாது. அதுபோலவே ஒரு வேப்ப மரத்தை வை, பக்கத்திலேயே ஒரு கரும்பையும் வை. இதன் உணவை அது தின்னுமா? அதன் உணவை இது தின்னுமா? தின்னவே தின்னாது என்று உங்கள் அறிவுக்கே படுமே. வயல்வெளியிலாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். கரும்பு சாகுபடி பண்ணுவாங்க, வரப்போரத்துல வேப்ப மரம் இருக்கும். இது அனுபவமா நிறைய பார்த்திருக்கலாம். அப்ப அந்த வேப்ப மரத்து ஓரத்துல இருக்கிற கரும்பு எல்லாம் கசக்கவா செய்யுது? கசக்குதா? இல்ல. கரும்பு ஓரத்துல இருக்கிற அந்த வேப்பம்பழம் இனிக்குதா?
அப்போ அதனுடைய தன்மையை விட்டு அது மாறுறதில்லை, நம்ம தான் மாறிடுறோம். நல்லா யோசித்து பாருங்க. தின்னவே தின்னாது அல்லவா? ஆம். இப்படைப்பினங்கள் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்திலே போய் படிச்சு வந்து சம்பாதிச்சு பிழைக்குதுங்க? இந்த கேள்வியை நல்லா ஆணித்தரமா யோசிச்சு பாருங்களேன். இப்ப மனிதன் எவ்வளவு கேவலமான ஒரு செயல்ல போயிட்டு இருக்காங்கிறது தெரியும். கண்டிப்பா உணவு வேணும், சம்பாதனை வேணும். ஆனா வெறிகொண்டு போறதுதான் வேணாங்கிறாங்க தெய்வம். உன் கண்முன் கிடக்குது பார் கஞ்சி, அது போதும் என்று நினை, நாளை என்ற நினைவை எட்டி உதை, ஏனெனில் நாளைக்கு வேண்டியவர் நாம் ஒருவரே அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. தின்னாது அல்லவா? ஆம். இப்படைப்பினங்கள் எல்லாம் எந்த பள்ளிக்கூடத்திலே போய் படிச்சு வந்து சம்பாதிச்சு பிழைக்குதுங்க சொல்லு? அப்படி இருக்க அறுசுவைகளை நிறைத்து வைத்து 1008 அண்டங்களையும் உனக்காகவென்றே படைத்திருக்கின்ற இந்த உலகத்திற்கு வந்து நீ மட்டும் ஏன் உணவு பிரச்சனை என்று பேசிக்கொண்டு திரியிற? இப்ப படைச்சவங்க மேல நம்பிக்கை இல்லாம போச்சு. அதான் உண்மை. ஒரு மிருகம் இருக்குதுன்னா கொலை தொழிலே புரியுற புலி பசி எடுத்தா வேட்டையாடும், இல்லைன்னா அது பாட்டுக்கு கிடக்கும். பக்கத்திலேயே அதனோட உணவு பக்கத்துல போனா கூட அது சட்டப்படாது. நம்ம என்ன செய்வோம்? இன்னும் 2 மூட்டை வாங்கி வச்சுக்குவோம். இதுல எல்லாம் சூதானமா நம்ம அறிவு வேலை செய்யுது. ஆனா மரணத்திலிருந்து தப்பிக்கணுங்கிறதுல செயல்ல கோட்டை விட்டுருது. அதனால்தான் கோட்டைய ஏமன் தகர்த்துடுறான். நீ மட்டும் ஏன் உணவு பிரச்சனை என்று பேசிக்கொண்டு திரியிற? இதற்காகவா இறைவன் அவைகளுக்கெல்லாம் இல்லாத அறிவை உனக்கு கொடுத்திருப்பான்? அந்த அறிவு என்கிற மாணிக்கத்தை நீ தேவனாவதற்குத்தான் கொடுத்தான். இதை எடுத்துச் சொல்லவே நாதி இல்லாத உலகத்தில், இந்த பேச்சே இல்லாத ஒரு பெருங்கூட்டத்தில் நீ வாழ்வதால் இது இப்பத்தான் புதுசா உன் காதில் விழுகுது. முந்தி விழுந்திருந்தால் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கும். இப்ப நம்ம காதுல விழுந்துச்சு இல்ல, கண்டிப்பா வித்தியாசம் வரணுமா வேண்டாமா? நமக்கு வந்துருச்சு. வந்ததுனாலதான் அப்படி நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசுறோம், கேட்கிறோம். அந்த வித்தியாசத்தை அதிகப்படுத்திக்கணும். அதிகப்படுத்திக்கிறதுனாலதான் அந்த அனல் நம்மளை தாக்காது. நம்ம கிட்ட அனல் ஞானாக்கினி ஜாஸ்தியா இருக்கும், சீத்தளம் குறைஞ்சிடும். அதுக்குதான் தெய்வம் உத்தரவு பண்றாங்க. நாதி இல்லாத உலகத்தில், இந்த பேச்சே இல்லாத ஒரு பெருங்கூட்டத்தில் நீ வாழ்வதால் இது இப்பத்தான் புதுசா உன் காதில் விழுகுது. முந்தி விழுந்திருந்தால் அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கும். எவ்வளவு பெரிய வித்தியாசமா இருக்கும் என்றால் அங்கதான் கவனிக்கணும். இப்போது நாம் இருக்கிற இந்த ரூபத்திற்கும் நம் தலைமேல் கடமையாக விதிக்கப்பட்டிருக்கும் அந்த தேவரூபத்திற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் நினைச்சு பார்க்க முடியுமா? இப்ப மெய்வழிக்கு தெய்வத்தை ஏத்துக்கிட்டோம் இல்லையா? எல்லாருமே தெய்வத்தை நம்பி அவங்களுடைய திருவாக்குல நம்பிக்கை வச்சு தெய்வம் நமக்கு கண்டிப்பா அந்த முத்திப்பேரை நல்குவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில தான் எந்தெந்த ஊர்ல இருந்தோ, எந்த ஜாதியோ, எந்த மதமோ தெய்வத்தை நம்பி இங்க வந்தாச்சு இல்லையா? ஆனா நம்மளுடைய தோற்றம் ஏதாவது மாறுச்சா? உடல் அளவுல இல்ல, ஒரே மாதிரி அதே தேகம்தான் இருக்குது. அதே கை, அதே காலு, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய்.
ஆனா அந்த 7வது பிறப்பினுடைய அந்த விரிப்பை வந்து ஆதிமான்மத்துல நான் ஒரு முறையும் அந்த பாட்டை பாடுவேன். ஏன் அப்படின்னா அந்த அத்தனை சிறப்புடையது. நம்மளை எப்படி மாத்திட்டாங்க தெய்வம். செய்தலை செவிக்கன் வாயும் தீங்குண பேழை எங்கும். நம்மகிட்ட அது எப்படி இருந்ததுன்னா தீங்கு வச்சிட்டு இருந்தது, பேழையா இருந்தது. செய்தலை செவிகன் வாயும் தீங்குண பேழையெங்கும் கைதலை மலர்கை வைத்து களைந்தெடுத்தெறிந்தாங்காங்கு. தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு என்ன பண்றாங்க? வைத்தனர் புதிதாயெங்கும் வலிமைகள் குமுறி நிற்க. இப்ப இந்த வாசகத்தை வந்து ஒரு மெய்வழியில பழக்கம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் நான் பேசுனா ஏதாவது புரியுமா? சுவைக்குமா? ஆரம்பத்துல நமக்கு அப்படித்தானே இருந்தது. என்னமோ சொல்றாங்க அப்படின்னு தான் இருந்தது. என்ன சொல்றாங்கன்னு ஆராயும் போது அட இது நம்ம சொத்து, முழு நாள் விட்டுட்டோமே அப்படின்னு தானே இன்னைக்கு வந்து உட்கார்றோம். இப்ப நம்ம அதுதான் வந்து செய்தலை செவிக்கன் வாயும் தீங்குண பேழையெங்கும் கைத்தலை மலர்கை வைத்து களைந்தெடுத்தெறிந்தாங்காங்கு வைத்தனர் புதிதாயெங்கும் வலிமைகள் குமுறி நிற்க. வலிமை எங்க? எதுல வலிமை? தூளத்துக்கா? ஜீவன்ல. ஜீவன் வலுப்பெறுது. ஜீவன் வலு அடைஞ்சிட்டா ஒரு பலம் வருது. நம்ம கிட்ட பின்னாடி தெய்வம் இருக்கிறாங்க. ஏமந்தா நீ யார்ப்பா? வா பார்க்கலாம் வா. என் மக்கள் ஏமன் வரான்னா வா உன்னை கால பலகாரம் பண்றேன் வா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு உத்தரவு பண்ணுவாங்க. அவனை தூக்கி கால பலகாரத்துக்கு போடு யமனை. அப்பனா என்ன ஒரு வலிமை பெற்று இருந்தால் அந்த வார்த்தையை என் மக்கள் சொல்லுவாங்கன்னு தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க. ஆனா பின்னாடி இருந்து ஜெயிக்கிறவங்க, ஜெயிக்க வைக்கிறவங்க அவங்க. இருந்தாலும் நம்மளை வந்து பெருமைப்படுத்துறாங்க. என் மக்கள் இடத்துல வந்து யமன் நான் வரேன், வா உன்னை கால பலகாரத்துக்கு போடுறேன் வா அப்படின்னு சொல்லுவான். அப்ப என்ன ஒரு செருக்கு இருக்கும். அது எங்கிருந்து வந்தது? தெய்வம் நம்மளோட இருக்கிறாங்கிற தைரியத்துல வந்தது. அப்ப நிஜமா அவங்க நம்மளோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அன்பை அவங்களுக்கு நாம செலுத்தணும். அது நாள்தோறும் நைவேத்தியம் செய்யணும். சதா சர்வகாலமும் அவங்க நினைவை நம்ம கிட்ட வச்சுக்கணும். அவங்க எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, உன் பொழப்ப போய் பார்த்துக்கப்பா, பாப்பா நான் பார்த்துக்கிறேன் உன்னைய, ஆனா இடையில இடையில என்னை வந்து பாரு அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. நம் தலைமையில் கடமையாக விதிக்கப்பட்டிருக்கும் அந்த தேவ ரூபத்திற்கும் இடையில் உள்ள அவ்வளவு வித்தியாசமா இருக்கும். ஏன்? இந்த தேவ ரூபத்துக்கு மரணம் இல்லை. அந்த நரப்பிறப்புல இருந்த தேகத்துக்கு அழிவு உண்டு. தேகமும் அழிஞ்சிடும், ஜீவனும் அழிஞ்சிடும். இங்க ஜீவன் முக்தியும் கிடைக்கும், தேக முக்தியும் கிடைக்கும். அப்ப எது நமக்கு தேவை அப்படிங்கிறத நாம உணர்ந்து தெளிவடைஞ்சு செயல்படணும். அந்த வித்தியாசம் தான் எவ்வளவு என்றால், எழுவகை தோற்றத்தில் ஓர் இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளவு. திரும்ப 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 அதை தான் கொண்டு வந்து பேசுறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளை வந்து அவங்க எத்தி வச்சிருக்கிற அந்த உன்னத நிலை நமக்கு தெரியல. நாம யார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாததுனால நாம என்ன செய்யறோம்? கலியன் கையில வந்து சிக்கிக்கிறோம், மாய்கையில மாட்டிக்கிறோம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற நிலைகளை மறந்துடுறோம். அப்போ தெய்வ நிந்தனைக்கு ஆளாகும். அப்படி ஆளானா கடைசியில் என்ன கிடைக்கும்? தண்டனை தான் கிடைக்கும். ஆனா தெய்வம் உத்தரவு பண்றாங்க, அது உப்பு பாண்டம்டாது, உப்பு சாப்பிட்டு பிறந்த பிறப்பிடாது, குற்றம் செய்யதாண்டா வரும், ஆனா மன்னிப்பு தேடிக்கொள், சதா மன்னிப்புல கேளு, தெய்வத்துக்கிட்ட கேளு. அதுதான் சொல்றாங்க, கூறான குருவருளை கூர்ந்து போற்றி குணமாமங் கரையாற்று காலங்காற்றி மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா மரணபய சவுக்கு கொண்டு மாறி மாறி நேராக வைராக்கிய மணிக்கம்பத்தில்
நீ இருக்கை கட்டிப்பார் நிலைத்தே நிற்கும். பேராதே பெரும் பெருவான் கடை நீ கொண்டால் பேச்சற்று மூச்சற்று போவென்றோனே அப்படின்னு பாடி வச்சிருக்காங்க. இப்ப பேச்சு மூச்சு இல்லைன்னா தாயினுடைய கருவறையில எப்படி இருந்தோமோ அந்த நிலைக்கு போயிடுவோம். அப்படி போறதுக்காக தான் தெய்வம் இவ்வளவு பாடுபடுறாங்க நமக்கு. ஓர் இனத்திற்கும் இன்னொரு இனத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளவு. எழுவகை தோற்றம் என்றால் தான் இந்த உலகத்திற்கு தெரியாதே. எழுவகை தோற்றம் என்றால் தான் இந்த உலகத்திற்கு தெரியாதே. எந்த வித்வானை கேட்டாலும் தெரியாது. உன் உலகத்தில் அது இல்லை. இப்போ அந்த படிப்பு எல்லாம் அழிஞ்சு போச்சு. 70 வருஷத்துக்கு முந்தி அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருந்தது, படிக்கிற பாடத்திலேயே இருந்தது. இப்போ நீங்கள் வாழ்கிற இந்த படிப்பு உலகத்திலே இல்லவே இல்லை. ஒருத்தருக்கும் தெரியாது என்று நான் சொல்லுகிறேனே, எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது தெரிந்தா சொல்லட்டும். 4 வகை யோனி என்றால் சொல்லி போடுவாங்க. ஆனால் 7 வகை தோற்றம் என்னவென்றாலோ மெம்மெம்மெ என்று மேலும் கீழும் முழிப்பார்கள். நம்ம அவங்களான பள்ளிக்கூடத்துல பேசுறாங்க, படிப்புல இல்லைங்கிறாங்க. நம்ம மெய்வழிக்கு வந்துட்டு தெய்வ வாக்கியம் எல்லாம் கேட்டு 7 வகை தோற்றம்னா என்னான்னு நம்ம ஒரு கேள்வி நமக்கு நாம கேட்டுக்கிட்டோம்னா நமக்கே சொல்ல தெரியாது. அப்படிதானங்க? இல்ல இல்ல நாங்கெல்லாம் சொல்லிடுவோம். என்ன சொல்ல மாட்டீங்களா? பத்தி சொல்றாங்க. ஆனா மெய்வழி தெய்வத்தை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய தெய்வ கொள்கையில நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். யோனி என்றால் சொல்லி போடுவாங்க. ஆனால் 7 வகை தோற்றம் என்றாலோ மெம்மே மெம்மே என்று மேலும் கீழும் முழிப்பார்கள். அப்போ நாங்களெல்லாம் சிறு பிள்ளையா இருந்த காலத்திலே இதெல்லாம் சங்கம் சங்கமா இருந்தது. இப்ப அந்த பாடமே மறைந்து போச்சு. 7 வகை தோற்றம் என்றால் என்ன? இப்ப அவங்களே சொல்லிடுறாங்க. ஏன்னா இதை நான் இப்ப சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனா வாக்கியத்துல வரும்போது அதை படிக்காம இருக்க முடியாது. படிச்சிருவோம். அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம் வாழ் ஜந்து, தருக்கினம். அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலம் வாழ் ஜந்து, தருக்கினம். 7 வகை தோற்றம். அவங்களே ஆன்சர் பண்ணிட்டாங்க. நம்ம மேல அவ்வளவு கருணை. இதுவே 7 வகை தோற்றம். அமரர், மனு, நரர் என்றால் ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியாது. அமரர், மனு, நரர் என்றால் ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது தெரியுமா? தருக்கினத்துக்கும் பறவை இனத்துக்கும் உள்ள அவ்வளவு வித்தியாசமே அந்த வித்தியாசம். ஏற்கனவே முன்ன ஒரு வாக்கியத்துல கேட்கிறாங்க, ஊர்வனத்துக்கும் பரப்பணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அப்போ இந்த வித்தியாசத்தை ஏன் நமக்கு பாகுபடுத்தி தெய்வம் காமிக்கிறாங்க அப்படின்னா, நாம இப்ப அடைஞ்சிருக்கிற இந்த தேவ பிறப்புக்கும் உலகத்தாரா இருக்கிற அந்த நரப்பிறப்புக்கும் அதிகமான வித்தியாசம் இருக்குது. நீ அங்க போய் புழங்கிடாத, அங்க போய் கலந்துடாத. ஏன்? அவங்க பாடெல்லாம் வீணா போயிடும். திரும்பவும் ஆனாலிருந்து ஆரம்பிக்கணும். அதுக்காக தான் அந்த 7 பிறப்பு அடைஞ்சதனுடைய வித்தியாசத்தை இந்த மாதிரி ஒரு பக்கமா பார்த்து நமக்கு பேசுறாங்க தெய்வம்.
தருக்கினத்துக்கும் பறவை இனத்துக்கும் உள்ள அவ்வளவு வித்தியாசமே அந்த வித்தியாசம். நல்லா நினைச்சு பாருங்கோ. இதுவும் அதுவும் பக்கத்துல இருக்குது. இதுவும் அதுவும் ஒரு ஜாதியா? இல்லை, ஒன்றுக்கொன்று எவ்வளவு வித்தியாசமாயிருக்குது. அதுபோலவே ஜலம்வாழ் ஜந்துகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. உனக்கும் உன் பேரில் கடமையாக இருக்கிற அந்த இன்னொரு பிறப்புக்கும் இடையில், அதாவது மனுவுக்கும் தேவ பிறப்புக்கும் இடையில். இது நம்ம சிந்தனைக்கு எட்டுமா? அந்த பாரதூரத்தை நம்மளால நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம அறிவு அது நினைக்க தெரியாது இல்லையா? இப்ப தெய்வம் அந்த அறிவாகாரத்தை கொடுக்கறதுனால சுறுசுறுன்னு நம்ம கம்பி மத்தாப்பு மாதிரி உணர்வுல தட்டுது. இப்போ ஆஹா, என்ன ஒரு அருமையான ஒரு உமானம். ஜலம்வாழ் ஜந்துமோ ஆடு மாடுக்குமோ எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. அப்போ நரன சொல்லல, மனுவா மாறிட்டு பின்னாடி மனுவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்றாங்க. மனுவுக்கும் தேவனுக்கும் எப்பேற்பட்ட வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இங்க நமக்கு மின்னி காமிக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்ற தெய்வத்துக்கிட்ட நம்ம சிக்கியிருக்கிற போது சந்தோஷம் தானே. அடுத்து, இப்போ நாம் நரனா இருக்கிறோம், அமரராக வேண்டும். அப்படியானால் இப்போ இருக்கிற நரகப் பிறவிக்கும் அமரராவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதென்றால், எழுவகை தோற்றத்தை உலகில் இறைவன் படைச்சிருக்கானே, அதில் ஊர்வன ஜாதியை எடுத்துக்கொண்டால் அதற்கும் பறவை இனத்துக்கும் பக்கத்திலா இருக்குதென்று பாருங்களேன். இதன் சேர்க்கையானது அதற்கு எத்துமா? அதன் சேர்க்கை இதற்கு எத்துமா? எத்தாது. அதுபோலவே இப்போ நாம் இருக்கிற இந்த நரவுடம்புக்கும் நாம் பெற வேண்டிய அழியாத மேனி என்று சொன்னேனே, அந்த தேவரூபத்திற்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இதை ஏன் திரும்ப திரும்ப தெய்வம் வலியுறுத்துறாங்க? ஏன் அந்த தேவரூபத்தை பத்தி இப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த தங்க திருமேனி அது நம்ம கற்பனைக்கோ செயலுக்கோ சிந்தனைக்கோ எட்டாத ஒரு விஷயம். அதை இனமா கொடுக்குறாங்க. அதனாலதான் அதையாச்சும் சும்மா கொடுக்குற, வாங்கி போய் வச்சுக்கோ. தான் தேடி வைத்திருக்கும் தன் குடும்பத்தோர் பொருள் போல் வான்கோடி மைகுருவை வைத்திடுவான் பூங்கிலியே. வைத்திடுவான் மாறாது வரும் இறுதி நாள் வரைக்கும் மெய்த்தவ சாயுச்சிய பத வேந்தனவன் பூங்கிலியேன்னு பூங்கிலிக்கனில பாடுறாங்க. எப்படியோ இந்த தெய்வ வாக்கியத்தை காதல வாங்கி வச்சுக்கிட்டு அந்த நினைவுல நம்ம ஊறிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த இறுதி தருவாயில நம்மளை கை போடுவாங்க அப்படிங்கிறத நிச்சயமா நாம நம்பணும். இப்போ நாம் இருக்கிற இந்த நர உடம்புக்கும் நாம் பெற வேண்டிய அழியாத மேனி என்று சொன்னேனே, அந்த தேவரூபத்திற்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. இப்பேற்பட்ட வித்தியாசம் இருக்கிறது என்று யாராவது இதுவரை உங்களிடம் சொல்லியதுண்டா? சொல்லியிருப்பாங்களா? சொன்னாங்களா? வந்த மெஞ்ஞானிகள் கூட இந்த மாதிரி விளக்கமா பேசலையே. அருபத்தை அடையணும், ஈசனை பார்க்கணும், இப்படிதான் சொல்லி வச்சாங்களே ஒழிய, இந்த பிறப்பினுடைய ரகசியம் மனிதன் இப்படி எல்லாம் வளர்ந்து வாழ்ந்து இந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத இவ்வளோ தெளிவா யாரும் அறுதியிட்டு கூறவில்லை என்பதுதான் உண்மை. இதுவரை உங்களிடம் சொல்லியதுண்டா? இல்லை. ஆகவே இப்போ நான் சொல்லுகிறேனே, இது பிரசங்கமா? இப்ப இவ்வளவு நேரம் தெய்வ வாக்கியம் படிச்சோம், அது பிரசங்கமா? இல்லை. நான் செயலை பேசுகிறேன். ஒளிநாடால பேசுவாங்க, நான் என்னுடைய செயலை பேசுகிறேன், செயல் உன் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம உள்ள போறது எது போகுது? நமக்குள்ள போறது இந்த வாசகம்.
செயல் போது. செயல் தான் வாசகமா அங்க இறக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த செயல் நம்ம காதுக்குள்ள நுழையுது, செவிக்குள்ள போகுது. அப்போ இந்த ரகசியத்தை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இது போக 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 அங்க இருக்கிற அந்த அனித்தியம் எல்லாம் போயிடும். இது நித்தியம் அல்லவா? நித்தியம் குடியேறும் போது அனித்தியம் தானா போயிடும். நான் சொல்லுகிறேனே, இது பிரசங்கமா? இல்லை, பல்லாயிரக்கணக்கான மக்களை செயலில் பிரட்டி ஆக்கி வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். இது எவ்வளோ பெரிய தத்துவம்! இத நம்ம அறிவுல படுறாப்புல தெய்வம் நமக்கு உத்தரவு பண்றாங்களே, அதனுடைய தொடர்ச்சி இன்னும் நிறைய இருக்குது. ஆனா கடைசியில ஒரு நமக்கு அருமையா ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. டைம் ஆகி போச்சு. ஆனால் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது? கோடாயுதக்கூர் 365வது பக்கம். இந்த சப்ஜெக்ட் 356ல முடிக்கிறாங்க இந்த வாக்கியத்தை. அடுத்து நான் படிக்கிறது 365வது பக்கத்துல இதை குறிப்பிடுறாங்க. ஆனால் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது? இந்த உலகத்தில் நரனாக பிறப்பு எடுத்து வந்தோமே, அது எதற்காக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நரபிறப்பு என்றால் என்ன? நம் தாயோ அல்லது தந்தையோ நம்மை பெற்றபோது இப்படி இந்த உருவத்தில் ஆண் பிள்ளையாக வர வேண்டும் என்று நினைத்தா பெற்றார்கள்? எங்க அம்மா நினைத்தாளா அல்லது என் தந்தை நினைத்திருப்பாரா? இல்லை. நம்ம செயலை பார்த்தாலே அவர்கள் எப்படி அப்படி நம்மை பெறவில்லை என்று தெரிகிறதல்லவா? நினைத்து பெற்றெடுக்கவில்லை. அப்போ எப்படியோ ஒரு வெறியினாலே, ஓர் ஆவல் ஆசையினாலே, அறிவழிந்த தன்மையினாலே வந்தது இந்த நரப்பிறப்பு. இத கூட எடுத்து பேசுறாங்க தெய்வம். ஏன் அப்படின்னா, அந்த கருவறையில தானே முன்ன போய் உட்கார்றாங்க. அவ்வளவும் சகிச்சுக்கிட்டு. போன வாட்டி அதுக்கு ஒரு பாட்டு பாடணுமே, ஞாபகம் இருக்குதா? என்னப்பா நீங்க வேற, அது ஞாபகம் இருக்குதா, இது ஞாபகம் இருக்குதான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா, முத்துன்றிலங்கிய காணுதின்சானுக்குள்ளே அது காணும் விந்துவினிர் கூடவே கருக்கூடகத்துக்குள்ளே அதை கண்டவர் தான்முமின் தேகம் மண் தீண்டல் ஹராம் என்றது வேதம், அது உரைத்ததுவே போதம், ஆதம் பாதம் நிறை நாதம் இதான முறிது சுருக்கம். அப்போ அவங்களே கூட போய் உட்கார்ந்துக்கிறாங்க அந்த நாற்ற கருவறையில. அவர்கள் அப்படி நம்மை பெறவில்லை என்று தெரிகிறது அல்லவா? நினைத்து பெற்றெடுக்கவில்லை. அப்போ எப்படியோ ஒரு வெறியினாலே, ஓர் ஆவல் ஆசையினாலே, அறிவழிந்த தன்மையினாலே வந்தது இந்த நரப்பிறப்பு. ஆனால் தேவ பிறப்போ அப்படி அல்ல. வழிய தானே கொடுத்தாங்க. தேடியா போனோம் நாம? எங்கேயோ இருக்கிறாங்க, மலேசியால, சிங்கப்பூர்ல. அங்க போய் பாயுது இந்த அமிர்தம். ஐயோ, நம்மளுடைய பிறப்பு இப்பேற்பட்டதா? உள்ளம் மாறுது. ஐயோ தெய்வமே என்னை ஆட்கொள்ளுங்க, கேக்குது, ஏங்குது, எரிஞ்சுது. ஆபத் பாந்தவரா வராங்க அந்த இடத்துல தெய்வம். நான் காப்பாத்துறேன், நீ கேள் எம்முடைய சொல்லை, அது உன்னை சிவமாக்கும். ஆரம்ப பிரச்சார படலத்துல பேசுவாங்க. அப்ப ஆனால் தேவ பிறப்போ அப்படியல்ல. இன்னொருவருடைய கையகத்தாகி யமன் கைப்படா நித்திய முத்திக்கு ஆக வேண்டும் என்று பிறக்க வேண்டும். அதற்கு நரனே இணக்கமான வித்து. ஒரு வானநாட்டு செம்மலின் கையிலே போய் இவன் மாட்டிக்கொண்டால்
இந்த நரனை தேவனாக மாற்றுவது அவர்களுக்கு அவ்வளவு இணக்கமாயிருக்கும். அப்ப என்ன தேவைப்படுது நம்ம கிட்ட? அவங்க சொல்ல கேட்கிற புத்தி வேணும். தெய்வம் உத்தரவு பண்றாங்கன்னா நம்மோட நன்மைக்காக, நம்ம ஜீவன் பாழடைய கூடாதுங்கிற நோக்கத்துக்காக அவங்க உத்தரவு பண்றாங்க. அந்த உத்தரவுப்படி நாம நடக்கணும் அப்படிங்கிற பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா நாம தேவ சிரேஷ்டன் ஆயிடும். இணங்கிய சுபாவம் பார்த்து எழுதுறாங்க. இணங்கிய சுபாவம் பார்த்து என் இருதயத்தினுள்ளே பிணங்கிடாதீமானாரும் பெருநிலை அறிய காட்டி வணங்கிடும் மிசுலாத்தைந்தும் வகைவிரி தங்கே பூட்டி இணங்குதற்குளவு சொல்லி என்னகம் துறந்த தேவே. நமக்கு இணங்க தெரியாது, ஆனா அதுக்கும் ஒரு உழவு சொல்லி இணங்க வச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம உட்கார்ந்து இதை பத்தி பேசுறோம், கேட்கிறோம். அப்ப யமன் கைப்படா நித்திய முத்திக்கு ஆக வேணும் என்று பிறக்க வேண்டும். அதற்கு நரனே இணக்கமான வித்து. ஒரு வானநாட்டு செம்மலின் கையிலே போய் இவன் மாட்டிக்கொண்டால் அந்த நரனை தேவனாக மாற்றுவது அவர்களுக்கு அவ்வளவு இணக்கமாயிருக்கும். இந்த நரன் என்ற ஒரு வித்துத்தான் தேவனாகிறதே தவிர மற்றபடி பெரிய யானையாகவோ இருந்தாலும் முடியாது அப்படின்னு நமக்கு இங்க தெளிவுபடுத்துறாங்க. தரைதனில் நரராய் தோன்றி, அதற்கு ஒரு பாடலும் எடுத்து கொடுக்குறாங்க. தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறைச்சங்கார் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க வந்தனர் உலகு கம்மே. இவ்வாறாக இந்த உலகத்திலே, இப்பூமண்டலத்திலே நரனாய் பிறந்த நம்மை மனுவாக மாற்றி நரன்தான் தேவனாவதற்குரிய இணக்கமான வித்து என்ற பேருண்மையையும் அந்த 7ஆம் பிறப்பெடுப்பதனுடைய பயன் என்னவென்ற நிலைப்பாட்டையும் இவ்வாக்கியத்தின் மூலமாக மிகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் நம் எல்லோருடைய அறிவிலும் படும்படியாகவும் நம் தெய்வம் அவர்கள் நம்மை அந்த நித்திய பிறப்பில் ஆக்குவதற்காக பாடுபட்டார்கள் என்ற பேருண்மையையும் நாம் இன்று தெரிந்து கொண்டோம். எனவே இனி நாம் எல்லோரும் அவர்களுடைய பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து இந்த நரப்பிறப்பில் இருந்து மாறி 7ஆம் பிறப்பாகிய தேவ பிறப்பிலே புகுந்து அந்த பொன்னுருவை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். முத்திபூர்ணம். மெய்யாகவே சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மையராகிய யெகோவான் சாலையாண்டவர்களே முத்தி பாலிப்பு.